வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். சிக்கன் வச்சு டிஃப்ரெண்ட்டான குழம்பு செய்யலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே 2 பட்டை 2 லவங்கம், 1 சிக்கன், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி இந்த மாதிரி பிரிஞ்சு வருதுங்களா, இப்போ 300 ml தண்ணி ஊற்றிட்டு கேஸை ஃபுல்லாக வச்சுட்டு 2 விசில் அப்படி இல்லைன்னா வந்து 3 நிமிஷம் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணி மசாலா அரைச்சிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 1, 3 பச்சை மிளகாய், பெரிய சைஸ் தக்காளி 1, ஒரு பிரியாணி இலை, 3 லவங்கம், 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 50 ml வந்து தயிர் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கேஸை சிம்மில் வச்சுட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்திட்டு சிக்கன் வேக வைக்கிறப்போ எடுத்து வச்சுருப்போம் தண்ணி இருக்கும் அதில், அந்த தண்ணியை வந்து இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபுல் ஃப்ளேமில் கேஸை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்திக்கணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ தான் செக் பண்ணிக்கணும். உப்பு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்திக்கோங்க, ஏன்னா உப்பு கரெக்டாக இருக்கும் இதில். சிக்கன் போட்டுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் விட்டுடலாம். இது வந்து இந்த குழம்பு வந்து பாதியாக சுண்டி வரும், அது வரைக்கும் விட்டுட்டு இருக்குனிங்கன்னா சூப்பரான நம்மளோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.